பாம் ஜீசஸ். பாசிலிகா ஆஃப் பாம் ஜீசஸ் சர்ச். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியா டே 2 நம்ம கோவா ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பாசிலிகா பாம் ஜீசஸ் சர்ச். பாசிலிகா ஆஃப் பாம் ஜீசஸ் சர்ச். அதாங்க அங்கே வந்து சேர்ந்தாச்சு ஒரு வழியா. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருந்து இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம மெயினான கோவா, அதாவது பேர் என்னன்னா பாகா பீச்சுக்கு இன்னைக்கு பிளான். பட் நேற்று நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்துடக்கூடாது. அதுவும் நாங்கள் ரொம்ப கவனமாக தான் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் மெயினானு சொல்லணும்னா, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லைட்டாக நீங்கள் கண்ணை சிச்சா போதும் பேக்கை தூக்கிட்டு ஓடியே போயிடுவானுங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம என்னென்ன பிளான்னா இந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம். அண்ட் பைக்கு வந்து நாங்கள் ரெண்டல் எடுத்தாச்சு. பைக்கெல்லாம் இன்றைக்கி காலையில் ரெண்டல் எடுத்தோம். அவங்க 400 ரூபாய் எவ்வளோ சொன்னாங்க. பட்டு ஆமாம் 3 டேஸ்க்கு எடுத்திருக்கோம். ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சொன்னாங்க. அதெல்லாம் ஓகே தான். ரெண்டு ஃபஸ்ட் டைம் வரனால கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கும். பட் அதை நீங்கள் தான் இது பண்ணிக்கணும். ஏன்டா எல்லோரும் க்யூ நிற்கிறாங்க? அரிசி எதுவும் போடுறாங்களா என்ன? யார? ஸோ இதுதான் அந்த ஓல்டஸ்ட். சி நல்லா இருக்குண்ணே. ஸோ இதுதான் அந்த ஓல்டஸ்ட் சர்ச். கோவாவில் ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. எப்பயுமே இங்கே ஆள் இருக்கத்தான் செய்கிறாங்க போல. ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய பேர். நல்லா இருக்கு ஆனால் பார்க்குறதுக்கு சர்ச்சு பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லா இருக்குது. நீங்கள் ஒன் டைம் வந்து இதெல்லாம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. அது என்னென்னா ஒரு மாதிரி ஆச்சு. நேற்றுலாம் எங்களுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிடுச்சு. கடுப்பு மேலே கடுப்பானால தான் நான் வீடியோ எடுக்கலை. ஃபஸ்ட் நம்ம ஒரு இடத்துல போய் செட் ஆகிட்டு அப்புறம் வீடியோ எடுத்துக்கலான்னு தான் நேற்று ப்ளாகு சரியாக பண்ணல. இன்றைக்கி வேறு லெவலில் நம்ம பண்ணுறோம். ஓகே, போய் மத்தியானம் 1 மணி ஆச்சு. பசிக்கு சாப்பிட்டுட்டு நல்லா எனர்ஜியாக என்ன ப்ளாக் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாகா பீச் போகிற ஒரு ப்ளாகாக தான் இருக்கும். போகலாமா? எங்கடா இங்கே இருக்குடா கேமரா, கண்ணுல கண்ணாடி போட்டுட்டு. எஸ், நாங்கள் வந்து நிறைய யோசிச்சு பார்த்தோம். என்னதான் ரொம்ப சர்ச்சு அது இதுன்னு போய் நல்லாவே இல்லை. கண்ணாடி போடணும், இல்லைன்னா செருப்படி விழுகும். அவன் இன்னும் திருந்தலாமாமா. ஸோ பீச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது கைஸ், வேற மாதிரி இருக்குது. அண்டு நாங்கள் வந்து நிறைய இடத்துக்கு போகணும்னு நினச்சோம். சரி அங்கெல்லாம் வேண்டாம், நல்லா இல்லை ஒரு மாதிரி, சரி அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கும்போது இப்போ இங்கே செம்மையாக இருக்குது. இந்த பீச் பேர் வந்து என்னடா? கேலங்கட் பீச்சா? ஆமாம், இது கேலங்கட் பீச். கேலங்கட் பீச்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ். இங்கே ஸ்கூபா டைவிங் இருக்குது. அது பேர் என்னடா? பேராக்ளைடிங்கு, ஸ்கூபா டைவிங்கு, அப்புறம் எல்லா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செம்மையாக இருக்குங்க பீச்சில். என்ன சொல்கிறது, கோவா வரணுங்க. அப்போலாம் சப்புன்னு இருந்துச்சு. இப்போதுக்கு இங்கே பாருங்கள், மேப் போட்டோம், ட்ரெஸ் எல்லாம் மாற்றி வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து எடுக்கலை நான் ஃபுல்லாக என்ஜாய் மூடில் போயிட்டேன்னா அதனால் எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாகா பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். சீரியஸாகவே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க எல்லாம். இது நம்ம இப்போ இருந்தோம்ல பீச்சு, அங்கேருந்து பாகா பீச்சுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் பாகா பீச் வரைக்கும். சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஷாப்பு அது இதுன்னு செம்மையாக இருக்குது. ஷாப் அங்கே பாருங்க, இந்த சைடு கிளப்பு பார்ட்டி அது. அப்பா என்னென்னா
ஏதோ நமக்கு ஒரு வேற ஒரு ஃபீல் கொடுக்கு. செம்மையாக இருக்குது இந்த ஏரியா. இங்கே பாருங்கள், அங்கேருந்து 3 கிலோமீட்டர் ஃபுல்லாக ஸ்ட்ரீட் தாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நமக்கு தேவை. இங்கே பாருங்கள், ஸ்கூபா டைவிங் புக்கிங்கு அந்த மாதிரி எல்லாம். இங்கே பாருங்கள். ஓ நீ முன்னாடி பார்த்து ஓட்டுற என்ன வெளுத்து போடுவேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் எல்லாம் வேற லெவலில் இருக்குங்க. பாருங்க, செம்ம ஸ்ட்ரீட்டுங்க இது. இந்த பீச்சில் இருந்து எங்கே பாகா பீச் போகிற வரைக்கும் இந்த ஸ்ட்ரீட்டு சீரியஸாக வேற லெவலு. பாகா பீச்சு வந்தாச்சு. இங்க பாருங்க கைஸ், என்னடா இப்படி நிக்கிறாங்க. பைக் பார்க்கிங் மட்டும் உள்ள இருக்கு. போ உள்ள போ. இந்த இருக்கு, இந்த பக்கம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாகா பீச்சு வந்தாச்சு. இது வேற லெவல் ப்ரோ. இங்கே வேற மாதிரி ரெட் லைட்டில் தெரியுதா பாகா பீச்னு எழுதியிருக்கு. இங்கே தான். ஆனால் அங்கே விட இங்கே வேற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ இங்கெல்லாம் வரலன்னா ஒரு நட்டம் தாண்டா நமக்கு. இங்கே வாரு, இது கோவாடா. பாகா பீச் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயோ, நீங்க இருந்து இன்னைக்கு வரமாட்டல, இங்கே படுத்துருவேன் நீ, எனக்கு தெரியுண்டி. பனானா எடுத்துட்டாங்க. அங்கே பாருங்க, பனானா ரைடு. நாங்கள் ரைடு எது இன்னைக்கு போலங்க, நாளைக்கு தான் போகணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் இன்னைக்கு போல. இன்னைக்கு சும்மா இது என்ஜாய்மெண்ட்டு மட்டும் பண்ண போகிறோம். இந்த மற்றதெல்லாம் நாளைக்கு தான். சூப்பராக இருக்குங்க இந்த இது பாகா பீச்சு. இங்கே பாருங்க, சும்மா உட்காரலாமா? அந்த வந்துடல, திருட்டு முருட்டு ஒடியாந்துடுறாங்கப்பா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏங்க சத்தியமாக சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வர்றதுனால இது ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்குங்க. அங்கே பாருங்க, அந்த எண்டு வரைக்கும் பாருங்க. ஏப்பா, அங்கே தான் சொல்கிறேன். இங்கே பாருங்க. ஐயோ, சூப்பருங்க, வேற லெவல். ஒர்த்து. நல்லா இருக்குடா.